ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட போகிறோம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம மைண்ட் கிராஃப்டில் சர்வர்ஸ்லாம் இருக்கும். நிறையா சர்வர்ஸு, அதில் சில சர்வர்ஸ்லாம் நம்ம விளாண்டு வீடியோ போடுவோம். என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா எனக்கு கோல்டு, அதனால அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இதாக இருக்கிறதுனால நான் இப்போ எந்த சர்வரில் விளையாட போகிறேன்னா, ஆக்சுவலி நிறையா சர்வர் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் போக போக வீடியோலலாம் போடுவோம். மினிவில்லி இந்த சர்வரில் தான் நம்ம போய் விளையாட போகிறோம். இதை ஃபஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். இந்த சர்வரில் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். இந்த சர்வரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ விளையாடுறது. இது லோட் ஆனோடனே நம்ம உள்ளே போயிட்டு சர்வரில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சீக்கிரம் லோடாவே. அப்பாடா, லோட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு விளாண்டேன். அதாவது ரொம்ப கொஞ்சோண்டு தான். ஆக்சுவலி இப்போ நான் எங்கே இருக்கேன்? கேமரா ஆங்கிள் ஏதோ இப்படி இருக்கா? ஆக்சுவலி இது முடியும் விளாண்டுருந்தேன். நைட் டைம் ஆகுதா? நான் இது மைண்ட் பண்ண போயிருந்தேன். அது என்னது, இந்த கொஞ்சோண்டு இந்த ஸ்டோன் பிளாக்ஸ்லாம் மைண்ட் பண்ண போயிருந்தேன். அதை மைண்ட் பண்ணிட்டு பிக்காக்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாடு செஞ்சுப்போம். சிக்ஸ்டீன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவே கரெக்டாக தான் இருக்கும். பிக்காக்ஸு, ஸ்வாடு, ஃபர்னஸு எல்லாம் செஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எங்கடா ஸ்வாடு செய்யலையாண்ணா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இது என்னதுன்னா, சர்வர் மெனு டெலிபோர்ட்டு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? பேசிக்கலி இப்போ என்ன பண்ணலான்னே எனக்கு தெரியல. உல்ஃபு ஐயோப்பா. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, என்னடா இது நான் கட்டல காய்ஸ். இந்த இதை நான் கட்டல, வேறு எவனோ கட்டி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இது நான் கட்டல. சரி வாங்க, மரத்தை கூட அவனோ பாதி வெட்டி வச்சுட்டு போயிருக்கான்.
அவனை ஒருத்தன் பேஸு கட்டியிருக்கான் போல காய்ஸ். ஓகே, இப்போ எங்கே போகலான்னா ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜில் இப்போதைக்கு நம்ம ஒரு வீடு கட்டிப்போம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சர்வரில் விளாண்டுட்டு இருந்தேன், சும்மா போர் அடிக்கிறேன்னு. அது பேர் வந்து ப்ளூம்ஸ் எஸ்எம்பி. அதில் என்னென்ன பண்ணியிருந்தேன்னா ஃபுல் செட் நெதரைட் ஆர்மர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மேஸ் எடுத்திருந்தேன். மேஸ்னால் நிறையா பேர்த்துக்கு என்னென்னு தெரியும், அதாவது அந்த ட்ரையல் சேம்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மேஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் டவுட்டு நெதரைட் பிக்காக்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பேக்கப் செட் டைமண்ட் ஆர்மர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சொந்தமான பேஸு, அதுக்கப்புறம் ஷாப்ஸு, இது எல்லாத்தையும் வச்சுருந்தேன். என்ன ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியாதா நம்மளால்? ஆனால் அந்த சர்வரை விட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொத்த செட்டையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கப்போ அப்போ தான் டோட்டம்ஸ்லாம் அப்போ அதாவது டோட்டம் ஃபார்முக்கு போயிட்டு டோட்டம் எடுத்துகிட்டு வந்தேன். சாகாமல் இருக்கிறதுக்காக டோட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய்டில் வந்து செத்துட்டேன்னா, எப்படின்னே தெரியல, வாய்டில் வந்து செத்துட்டேன்னா, அதனாலே வெறியில் அதை விட்டுட்டேன். யூ ஹாவ் 1 ரிவார்ட்ஸ் ரெடி டு கிளைம். என்னது அது? ஸ்லாஷ் டெய்லி ரிவார்ட்ஸு, கிளைம் டெய்லி ரிவார்ட்ஸ் 3 டெய்லி பண்டில்ஸ். ஐயோ ஸ்கெல்டனு ஓடுறா, டேய் ஓடுறா. இதோ அங்கே ஒரு ஆடு தெரியுது. இந்த ஆடை அடிச்சுக்கோன்னா கொஞ்சோண்டு ஃபுட்டு கிடைக்கும், அதாவதுன்னு உள்ளே ஒன்று கிடைக்கும். ஒரே ஒரு உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஐயா ஏன் என் கேம் இப்படி லேக் ஆகுது? ஏன் குதிக்க முடியல? அடடப்பா, இப்போ ஒர்க் ஆகுது கேமு. கேமு லேக் ஆகுது. உல்ஃப் நம்ம பெட்டாக மாற்றிட்டாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது நம்மளுக்கு வெளில மாப்ஸ் எல்லாம் அடிக்கும். நம்மளை ஏதாச்சும் ஒரு மாப்ஸ் அடிக்க வந்துச்சுன்னா. ஏன் இத்தனை உல்ஃப் இருக்கு? ஏன்டா இந்த நைட்டை சீக்கிரமாக இந்த ஜாம்பி இதோ அங்கே இருக்குது பாருங்க. இந்த இடத்துக்குலாம் எவனோ வந்திருக்கான். ஓகே, நெதர் போர்ட்டலா இல்லாட்டி என்னது இது?
நல்லா ஹைட்டான ஒரு இடத்துக்கு போய்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆஹா, அங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்கும், அங்கே போகலாம். ஹெச்பி வர கம்மியாக தான் இருக்குது போல். என்ன ஒரே ஒரு ரா மட்டன் இருக்குது, ஒரே ஒரு ஹெல்த் பார் தான் ஏறி இருக்கு. என்ன மாப்ஸ்லாம் அந்த இடத்துல ஸ்பான் ஆகுமா ஆகாதா, அதான் டவுட்டாகவே இருக்காது. ஏய் இன்னொரு இது, வெயிட் பண்ணு, வெயிட். இந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்தோமா? சுற்றி ஒரே இடத்துக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். அட போங்க. ஏய் இதா இது, என்ன செஸ்ட்டு? என்ன செஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. இது கேவ் போல். இப்போ இங்கேருந்து அங்கே தாவணும். பிளாக்ஸு ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸ்ப்ரிண்ட்டு என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும். அப்பாடா, மைண்ட் ஷாஃப்ட்டு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்களா யாராச்சும்? ஓகே, நல்லா பெரிய மைண்ட் ஷாஃப்டாக இருக்குது. ஓகே, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். இந்த இடத்துல செஸ்ட்டு கிடைச்சா சூப்பராக தான் இருக்கும். அயன், அப்பாடா ஒரு தேடி வந்தது இருக்கு. மூணு அயன் தான் இருக்குது. கொஞ்சம் கோல் இருக்குது. கோலுக்கு பின்னாடி இன்னொரு இடம் இருக்குது. ஆஹா, ஸ்டிக் இல்லைடா, என்ன பண்ணுறது? சரி, இங்கே போய்ட்டு கொஞ்சோண்டு வுட்டு எடுத்துப்போம். ஓகே, இங்கே வுட் லாகே இருக்குது, சூப்பரு. ஓகே, இப்போ நம்ம அயன் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இதை பிளாங்க்ஸாக மாற்றிட்டு ஸ்டிக்கு செய்யணும். அடுத்தது பிக்கேக்ஸ் செய்யணும். அடுத்தது இந்த மைண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸ்டிக்கு எவ்வளோ ஸ்டிக் இருக்குது இன்னும்? இருட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டார்ச் வச்சுக்கலாம் நம்ம.
இந்த மைன் ஷாஃப்ட் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. அப்பா ஒரு லஷ் கேவ் இருக்கு. Y லெவல் 51 தான் டைமண்ட்ஸ்லாம் அதிகமாக ஸ்பான் ஆகும். இப்போதைக்கு நான் எந்த டேமேஜும் வாங்காமல் போகணும். ஏன்னா ஹெல்த்தே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்பா எவ்வளோ பெரிய கேவு. டைமண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன். அதுக்குள்ளே டைமண்ட்ஸ் எடுக்க போகிறோமா நம்ம, இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒன்று சாக போகிறோமா? இதோ இங்கே பாருங்கள் டைமண்ட்ஸு. இங்கெல்லாம் டார்ச் வச்சுக்கணும். க்ரீப்பர் இந்த மாதிரி எதுவும் ஸ்பான் ஆகிடக்கூடாது. ஓகே சூப்பரு. ஓகே 2 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. கோல்டு கொஞ்சோண்டு இருக்குது. சரி வாங்க டார்ச்சை நம்ம எடுத்துக்கணும். சரி நம்ம 41 இருக்கோம், லெவல் 41. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்ட்ரிப் மைன் பண்ணுறதுக்கு. வாங்க இங்கேருந்தே ஸ்ட்ரிப் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கோல் கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். வாப்பா எவ்வளோ பெரிய கேவு. சரி ஓகே நம்ம வந்து எங்கேருந்து ஸ்ட்ரிப் மைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணி வச்சுருக்கான், இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோ இங்கே இருக்கிற டார்ச்லாம் நம்ம எடுத்துப்போம். ஓகே ஏழு டார்ச் போதும் இப்போதைக்கு. இதை பிளாக் பண்ணிப்போம். வாங்க மைண்ட் பண்ணி போகலாம். ஓகே எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுருக்கோம்? 2 வச்சுருக்கோம். ஓகே 52. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்தியன் ஸ்டெப் மைனிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே
சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹார்ட்கோர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த சீரீஸில் இனிமேட் வீடியோ வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைலு போயிடுச்சு. அதாவது அதை பேக்கப் சேவ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கேன் நான். அதனால் அந்த ஃபைலு எதுவும் பண்ண முடியல, திருப்பி வராது போல். அதனால் இனிமேல் நம்ம ஹார்ட்கோர் சீரீஸ் வராது. அதாவது போடுவோம், ஆனால் அந்த வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த வேர்ல்டில் ரெட் ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் செட்டிங்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். டச்சு இது இங்கே இருக்கட்டும், இது ஏதோ இங்கே இருக்கட்டும். ஓகே டன். வேறு என்ன, வீடியோ போயிட்டு பிரைட்னஸ் 100, ஸோ ஆட்டோ சேவ் என் வாய்ஸை கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அதுக்கு போனேன். சரி இருங்க, எதுக்கும் போயிட்டு இந்த சப்டைட்டில் எப்படி ஆன் பண்ணுறது? ஆடியோ சப்டைட்டில் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஆன் பண்ணுறது? சரி ஓகே, இந்த வீடியோ 20 நிமிஷம் ஆல்ரெடியே போயிடுச்சு போல். சரி, இந்த வீடியோ நம்ம டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே. சொல்லி வாய்மூல டைமண்ட்ஸ் கற்றுச்சு பாருங்கள், சூப்பர்ரா. நைட் டைம் ஆயிடுச்சு இப்போது. ஓகே ஓகே, ஆல்ரெடியே நம்மளுக்கு 4 டைமண்ட்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம 4 டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் தேடலாமா? சரி, இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும், ஒரு 10 நிமிஷம் மட்டும் லென்த்தாக போகும் இன்னும். அப்படின்னா 30 நிமிஷமாக இருக்கும் இந்த வீடியோ டோட்டலாக. என்னன்னா டைமண்ட்ஸ் லக்கே இல்லை. இவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணி வந்துட்டோம், ஆனாலும் டைமண்ட்ஸ் கிடைக்கல. கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். டைமண்ட்ஸ் கிடச்சா நல்லா தான் இருக்கும். லேப்பிஸ்லாம் கிடச்சிருக்கு, டைமண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சைட்லேயும் தோண்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. என்ன இது? லக்கே இல்லை போல. நான் எதுக்கு ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய கேவ் இருந்தாலும்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஹெச்பியை பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி. அதனால தான் ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டுருக்கேன். ஹெச்பி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
என் பிக்காக்ஸ் உடைய போகுது காய்ஸ். சரி வாங்க ஸ்டோன் பிக்காக்ஸில் கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணலாம். ஸ்டோன் ஆக்ஸில் பண்ணானாடா. சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ வரும். என்ன வீடியோனா மேபி மைன்கிராஃப்ட் வீடியோவாக இருக்கும். இல்லைன்னா ஒரு என்ன வீடியோ பண்ணலாம், போக்கிமான் யூனிட்டு இல்லைன்னா ரோப்ளாக்ஸ் வீடியோ. அதாவது ரோப்ளாக்ஸ் வீடியோ நான் எடுத்து இருக்கேன். ஏன் ஸ்கின் ஏன் வரல? ஆனால் ஏன் ஸ்கின்னு ஏன் வரலன்னு தான் தெரில. நம்ம ஒரு ஸ்கின்னு வச்சுருப்போம். இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் நம்ம வீடியோவோட தம்ப்நெயிலுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கேன். ஓகே இது ஓகே. உள் பிளாக் இருக்கட்டும். ஓகே பக்கத்துலேயே லேப்பிஸ் இருக்குது. ஓகே ஆஹா ஓகே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாச்சு. இன்னொன்று எடுத்துப்போம் வேணும்னா. ஓகே இன்னொன்று எடுத்துட்டாச்சு. ஓகே சரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன். பாய் பாய்.